வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். இது வந்து ரொம்ப டேஸ்டியானது. நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பியும் அதையே தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 3 போட்டு சாம்பார். இன்றைக்கி இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சூப்பராக பாருங்கள். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, பூண்டு வந்து சாம்பாருக்கு வந்து பூண்டு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு சிலர் போட மாட்டாங்க, ஆனால் போட்டால் வாசனையாக இருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு வேணும்னா தக்காளி பருப்புலேயே கூட போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன உப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம், கல் உப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பொடியை கட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப பெருசு பெருசாக போடலாம், பட் வந்து தக்காளி பருப்புலேயே போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு பெருசாக போடலாம், பட் ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. அதனால் வந்து பொடியாக போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். மிளகாப்பொடி, அடுத்து பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், நல்லா வதக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் 3 போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலக்கணும், அது மிக்ஸ் ஆகட்டும். இந்த கடாய் வந்து ரொம்ப தடிமன், அதனால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அது போட்டவுடனே நல்லா வதக்கிட்டு வந்து சூப்பராக இருக்கும். பருப்பு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் மசிய வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து மழை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது குழம்பு வந்து அப்படியே குழகுழன்னு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பருப்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார்லாம் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, சூப்பராக. அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான், 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம். அதிகமாக தீ இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம். அது தீ கம்மியாக நீங்கள் சின்னதாக ஃப்ளேம் வருது அப்படின்னா 10 நிமிஷம் வைங்க, அவ்வளோதான். இப்போ மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸில் அது கொதிச்சிடும். கொதித்த பிறகு காயெல்லாம் வாசனை நல்லா வரும்போது ஆஃப் பண்ணிடணும்.